கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இங்கே மனுஷனுடைய குற்றம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் நாளிலே நம்ம வந்து இருக்கிறோம். ஆனபடினாலே ஒரு சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம் சொல்லுது, பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் சத்துருக்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தினாலும் இருக்கிற தங்கள் தேசத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போகும்படி. இங்கே பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 14:3 சொல்லப்பட்டு எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவர் கூட இல்லைன்னு சொல்லப்பட்டது. பேசி கொண்டிருக்கிற என்னையும் சேர்த்துதான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. அப்ப மனுஷன் ஆதாமிலிருந்து பார்க்கும் பொழுது குற்றவாளியாகவே காணப்படுகிறான். அவன் என்றைக்கு முழுவதுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்கிறானோ அன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைகிறத பார்க்கும். அப்ப மனிதனுடைய குற்றம், இந்த குற்றத்தினால என்ன ஆகுதுனாக்கா, குற்றத்தினுடைய விளைவு என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து ஒரு குற்றவாளி என்று கருதப்பட்டு நீதியின் வஸ்திரம் அவனிடத்திலிருந்து புடுங்கப்பட்டு அவன் குற்றவாளியாக மாற்றப்படுகிறான். அப்ப ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இந்த குற்றத்திற்கு பிறகு என்ன சம்பவிக்கும்? ஏது சம்பவிக்கும்? இப்ப குற்றம் செஞ்சிட்டான் ஒரு மனுஷன். அவன் குற்றம் செய்யும் பொழுது இங்கே என்ன செய்யறாங்க? முறைப்படி காவல்துறையில அவனை அரெஸ்ட் பண்றாங்க. அதற்கு பிறகு ஜட்ஜிக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துறாங்க. அவர் என்ன செய்யறாரு? அதற்கு என்ன தண்டனை என்று விசாரித்து அதற்கு என்னவோ அதை செய்கிறார். நம்ம அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம். அப்ப இப்பொழுது மனுஷன் செஞ்சான், குற்றம் செய்தான் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். குற்றத்துக்கு பிறகு என்ன நடக்கும்? கர்த்தர் இந்த நாளிலே, அன்பு தேவ பிள்ளைகளே, அடுத்த வீடியோவில் குற்றத்துக்கு பிறகு என்ன சம்பவிக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.